வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தட்டையான வயிறு நமக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த உணவுகளை எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா தட்டையான வயிறு கிடைக்கும். பொதுவாகவே ஒருத்தவங்களுக்கு தட்டையான வயிறு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது ஃபஸ்ட்டு செய்யக்கூடியது உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதும் கரெக்டான டயத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது, நல்ல டயட்டில் இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு தட்டையான வயிறு கிடைக்கும். முக்கியமாக மைக்ரோ சத்துக்களாக விளங்கக்கூடிய புரோட்டீன், ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு இந்த உணவுகள் வந்துட்டு நம்மளோட உடல் எடையை குறைக்க உதவுறதோட வயிற்று பொறுமலுக்கும் அது உடனடி நிவாரணத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த உணவுகளோடு சேர்த்து நம்ம அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். அதாவது தண்ணீர்னால் நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும் இல்லாமல் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நிறைய நீர் சத்து நமக்கு சரியான உணவுகளோட அன்றாட வேலைகளோட உடற்பயிற்சியும் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக தட்டையான வயிற்றை பெற முடியும். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன உணவுகள் தட்டையான வயிறை பெறக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கொழுப்பை எரிக்க உதவுறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது தக்காளி. கலோரி குறைவாகவும் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கும் தக்காளியில். இது உடல் எடையை குறைச்சி வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பை எல்லாம் எரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பூண்டு. இயற்கையான ஆன்டிபயோட்டிக் மற்றும் மெட்டபாலிக் ஊக்குவிக்கையாக விளங்கக்கூடியது இந்த பூண்டு. இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அப்படி அது குறைக்கிறதுனால கொழுப்பை எரிக்க அது உதவும். குறிப்பாக வயிற்று பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புகளை அது எரிக்கும், தேவையில்லாத கொழுப்புகளை. நெக்ஸ்ட்டு தேன். உங்களுக்கு வயிற்றை தட்டையாக்கணும் அப்படின்னாக்கா அதற்கான சிறந்த உணவில் ஒன்று தான் தேன். 1 டீஸ்பூன் தேனோட கொஞ்சம் மிளகு சேர்த்து கசக்கிய புதினா இலைகளையும் சேர்த்து 1 கிளாஸ் வெந்நீரில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி நம்ம குடித்தோம் அப்படின்னாக்கா நம்ம வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃபேட்டெல்லாம் ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆப்பிள் சிடர் வினிகர். ஆப்பிள் சிடர் வினிகர் காப்ஸை எரிக்க உதவும் அமிலத்தன்மையை கொண்டிருக்கு. இதை உங்களோட நம்ம சேலட்டோ இல்லை வேறு ஏதாவது விட்டு இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை 1 கிளாஸ் தண்ணீரோடு சேர்த்து கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு 1/2 hour முன்னாடி இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை குடிச்சிடணும். இது பசியை குறைக்கும். பசி கம்மியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ஃபுட்டு எடுத்துக்க மாட்டோம். அப்போ நிறைய ஃபுட்டு எடுத்துக்கலனாலே நமக்கு அங்கே நம்மளோட வயிறு தட்டையாக இருக்கும். ஏன்னா ஃபேட்டு அதிகமாக சேராது. நெக்ஸ்ட்டு ஆலிவ் எண்ணெய். ஆலிவ் எண்ணெயில் கெட்ட கொழுப்பை விரட்டி அடிக்கும், நல்ல கொழுப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது வயிறு மற்றும் உடலில் உள்ள கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த ஆலிவ் எண்ணெய் உதவுது. தட்டையான வயிறை பெறணும் அப்படின்னா ஒரு சிறந்த இயற்கை வழிகாட்டி அப்படின்னு இந்த ஆலிவ் எண்ணெயை சொல்லலாம். அதுக்கப்புறம் கீரைகள். கீரையில் எப்போதுமே ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இதில் கார்போஹைட்ரேட்ஸ், கலோரிகள் இதெல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம ஃபுட்டியாக இருப்போம். ஸோ அந்த ஃபுட்டியாக இருக்கிறத குறைக்கிறதுக்கு இந்த கீரைகள் ஹெல்ப் பண்ணும். இதனால் நம்மளோட ஸ்டொமக் அப்புறம் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கும் இந்த கீரை ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ப்ளூபெரி. ப்ளூபெரியில் பாலிஃபெனால் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது கெட்ட கொழுப்பை எரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் கெட்ட கொழுப்பு உடம்புல சேராமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பழுப்பு நிற ரைஸ். வயிற்றில் நிறைய கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்பை குறைக்கணும்னு விரும்புகிறவங்க ஒயிட் ரைஸ் எடுக்காமல் இந்த மாதிரி பழுப்பு நிற ரைஸ் எடுத்து சாப்பிடணும். அரிசி சாதம் சாப்பிட்டா நமக்கு கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும், கொழுப்பும் அதிகம் சேரும். ஆனால் இந்த பழுப்பு நிற அரிசியில் விட்டமின் ஏ, நார் சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கெட்ட கொழுப்பை இது குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஆரஞ்சிட்ட விட்டமின் சி அதிகமாக இருக்குது, கலோரிகள் கம்மியாகவும் இருக்குது. அதனால் இது என்ன பண்ணுது, உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஆரஞ்சு எப்போதுமே ஹெல்ப் பண்ணுது. அதோடு நிற்காமல் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஓட்ஸில் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இது நம்மளோட வயிற்றை ரொம்ப நேரம் அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்க மாதிரி இருக்கும் ஓட்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா. இது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கொழுப்பை எரிக்கிறதுக்கும் முக்கியமாக வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பை எரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஆப்பிளில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இதில் ஃபெக்டின் அப்படிங்கிற பொருள் அதிகமாக இருக்கிறதுனால இது கொழுப்பை உறிஞ்சுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் வயிற்றில் நீண்ட நேரத்துக்கு ஃபுல்லாக நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தோணாது. அந்த அளவுக்கு சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபில் கிடைக்கும் இந்த ஆப்பிளில்.
நெக்ஸ்ட்டு பச்சை பூக்கோசு அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரக்கோலியில் கலோரிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது அளவுக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இந்த ப்ரக்கோலியில் இருக்குது. வயிற்றை சுற்றி தேங்கி இருக்கக்கூடிய கூடுதலான கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த ப்ரக்கோலி ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ரக்கோலி இந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதெல்லாமே நம்ம முன்னாடி வீடியோஸில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இலவங்கப்பட்டை கொழுப்பை குறைக்க உதவும் சிறந்த பொருட்களில் ஒன்று தான் இலவங்கப்பட்டை. 1/2 டீஸ்பூன் லவங்கப்பட்டை மற்றும் 1 டீஸ்பூன் தேனை ஒரு கிளாஸ் தண்ணியோடு சேர்த்து அதில் நல்லா கலக்கிட்டு டெய்லி காலையிலையும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கெட்ட கொழுப்புகள் எல்லாமே எரிக்கப்படும். நெக்ஸ்ட்டு வாட்டர்மெலன். நம்மளோட வயிற்றுப்பகுதியில் கொழுப்பு இருக்குது. அந்த கொழுப்பை கரைக்கணும் அப்படின்னு விரும்பினோம்னா நம்ம ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்றதுனால தானே கொழுப்பு சேருது. ஸோ அப்போ நம்ம ஃபுட்டு ரொம்ப எடுத்துக்காமல் இந்த மாதிரி தண்ணீர் சத்து உள்ள ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் எல்லாம் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால அந்த கொழுப்புகள் தேவையற்ற கொழுப்புகள் எரிக்கப்படும், வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அவகோடா வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வயிற்றுப்பகுதியில் கொழுப்பு தேங்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நேரத்துக்கு வயிறை ஃபுல்லாகவே வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். ஸோ இது அப்போ ஃபுல்லாக இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும், பசிக்காது, நம்ம அதிகமாக எடுத்துக்க மாட்டோம். நம்ம வெண்ணெய் பழம் இந்த மாதிரி கெட்ட கொழுப்பு அளிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இந்த உணவுகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவுகளையும் நம்ம எடுத்துக்கணும். அதாவது பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டாக நம்ம சாப்பிடணும். அதிகமாக புரோட்டீன் சாப்பிடும்போது அது டைஜஷன் ஆகும்போது அதிக கலோரியை அது எரிக்குது. ஸோ இதை நம்ம என்னென்ன இந்த சாப்பிடக்கூடாது அப்படின்னாக்கா, சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய பானங்கள், சோடா, அப்புறம் நம்ம நிறைய ஜூஸில் எல்லாம் சுகர் போட்டு சாப்பிடுவோம். இப்போ பாட்டிலில் பேக்கிங் பண்ண அந்த ட்ரிங்க்ஸ் எதுவுமே குடிக்கக்கூடாது. இதில் எல்லாம் அதிக கொழுப்புள்ள அந்த பொருட்கள் இருக்கும். ஸோ அப்போ அந்த கொழுப்பு, அதாவது சுகர் சாப்பிட்டோம்னாலே நிறைய கொழுப்பு இருக்கும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த பானங்களை எல்லாம் நம்ம குடிக்கக்கூடாது. அதிகமாக புரதச்சத்து உள்ளதை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக கொழுப்பு நம்ம வயிற்றில் சேராது. ஸோ இந்த உணவுகளை மட்டும் இல்லாமல் சில எக்ஸசைஸும் நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சீக்கிரமாகவே வயிறு தட்டையாக மாறிடும். வயிற்றை தட்டையாக மாட்டணும் அப்படின்னா கார்டியோ பயிற்சிகள், அதாவது கார்டியோ பயிற்சிகள்னால் என்னென்னா வாக்கிங், சைக்கிளிங், அப்புறம் ரன்னிங், நீச்சல், இது எல்லாமே கார்டியோ எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வயிறு தசைகளை வலுப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய எக்ஸசைஸ். இதில் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா தேவையற்ற கலோரிகளை எரிக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த கொழுப்பை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். தசைகளையும் நல்லா வலிமையாக வச்சிருக்க உதவும். ஸோ இந்த எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் யோகா, வயிறு தசைகளை பலப்படுத்துறதுக்கான யோகா எக்ஸசைஸ் பண்ணணும். டெய்லி கண்டிப்பாக ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது நம்ம எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வயிறு தட்டையாகும். சிட்டப் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ கீழே உட்காந்து எந்திரிக்கிறது, இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வயிறு சுருங்கி விரியும். அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான். இதை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாகவே வயிறு தட்டையாக மாறிடும். ஆனால் இதை ஒரு நாள் செஞ்சால் மட்டும் மாறாது, ரெகுலராக இதை செஞ்சுட்டு வரணும். எக்ஸசைஸ் அண்ட் ஃபுட்டு இது ரெண்டையுமே நம்ம ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக 48 டேஸ்லேயே வயிறு தட்டையாக மாறிடும். ஆனால் 48 டேஸும் ரெகுலராக பண்ணிட்டு வரணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது. டயட்டையும் விடக்கூடாது, எக்ஸசைஸையும் விடக்கூடாது. நிறைய தண்ணி குடிக்கணும். அதிகமாக தண்ணி குடிக்க நம்ம தண்ணி நிறையா குடிக்கும்போது என்ன ஆகுது, பசி எடுக்காது. அப்போ பசி எடுக்கணும்னா நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம். தேவையானதை மட்டும்தான் சாப்பிடுவோம், தேவையில்லாதனா சாப்பிட மாட்டோம். இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாமே நம்ம தேடி போக மாட்டோம். ஸோ அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே தட்டையான வயிற்றை பெற முடியும். வீடியோ ஃபார் யுவர் வாட்சிங்.